கவனிங்க. அற்புதம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3 வேடுகளை கர்த்தர் சொன்னார். அப்படின்னா நேற்றைக்கு வர நம்ம பார்வை எப்படி இருந்துச்சு? ஸ்ட்ரைட்டா இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம பார்க்கிறவங்க நம்ம எப்படி பார்க்க போறாங்க? அண்ணாந்து பார்க்க போறோம். எப்படி அண்ணாந்து பார்ப்பாங்க? பார்ப்போம். எப்படி அண்ணாந்து பார்ப்பாங்க? ஆமா, மேல மாற பார்க்க போறாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த பார்வைக்கு ஒரு அடையாளம் இருக்கு பாருங்க. நீ இனி கீழே இல்ல, இனி நீ மேல. ஒரு ஆமென் சொல்லு. இனி உன் ஆசீர்வாதம் கீழே கிடையாது பிரதர். இனி உன் ஆசீர்வாதம் கீழே கிடையாது, இனி உன் ஆசீர்வாதம் மேல. ஒரு ஆமென் சொல்லு பார்க்கலாம். இனி உன் பிள்ளைகள் கீழே கிடையாது, இனி உன் பிள்ளைகள் மேல. கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. 2 அற்புதங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேத்து வர ஆமென் ராஜா ஒரு எலும்புல பார்க்கறான். அப்படிதானே? எப்படி கிடக்கு எலும்புகள்? தலை ஓடி ஒரு இடத்துல கிடக்கு, அடுத்தது காலு இன்னொரு இடத்துல கிடக்கு, ஆமென். ஆமென். கையெலும்பு இன்னொரு இடத்துல கிடக்கு, சோத்திரம். முட்டிகை இன்னொரு இடத்துல கிடக்கு. ஆனா கர்த்தருடைய அற்புதம் வந்த போது எலும்புகள், சொல்லுங்க, எலும்புகள் எலும்புகளோடு சேர்ந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எலும்புகள் எலும்புகளோடு சேர்ந்தது, நரம்புகள் உருவானது. நரம்புகள் உருவானது, சதைகள் உருவானது. ஓ, ஜீவனை கர்த்தர் கொடுத்தா. ஐயா, நேத்தைக்கு பார்த்த போது நீ வெறும் எலும்பு தான், உன் சரீரத்தில் இல்ல, ஒண்ணு இல்ல. எனக்கு ஆண்டவர் சொல்கிறார், சில எலும்புகள் குணமாவதை கர்த்தர் எனக்கு தெளிவுபடுத்துகிறார். எலும்பு சம்பந்தமா இருக்கிற சில வியாதிகளை கர்த்தர் அழித்துக் கொண்டிருப்பதை நான் ஆவியில தெளிவாய் பார்க்கிறேன். அப்ப பாருங்க, ஆண்டுடைய அற்புதம் வந்த உடனே அந்த எலும்புகள் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, எங்கு தலைவோடி இருந்துச்சோ அந்த தலைவோடி வந்து எஸ்தருடைய தலைவோடி வந்து எலிசபெத் கிட்ட சேரல. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எஸ்தர் தலைவோடி எங்க இருந்துச்சோ எஸ்தருடைய தலைவோடியோடு கூட எஸ்தருடைய கால் வந்து சேர்க்கப்பட்டுச்சு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவர் செய்கிற அற்புதம் எதுவும் தெளிவாய் செய்வார். கண்ணாடி போட்டு அம்மா கேட்கறீங்களா? ஆண்டவர் செய்கிற காரியத்தை எதையுமே அவர் தெளிவாய் செய்வார். ஒரு ஆமென் பாருங்க. அப்ப இங்க பார்க்கிறோம் அற்புதங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மை தலை உயர்த்தி பார்க்க போகிறார்கள். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 2 எலும்புகள் எலும்புகளோடு சேர்ந்து ஒரு சைனமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். ஒரு சேனையாய் கர்த்தர் எழும்பி நிற்க போகிறார். கைகளை எத்தனை பேர் தட்டி வராமன்னு சொல்ல போறீங்க? ஐயா, இந்த 2026ல இதுவரை தூரமாய் இருந்த எலும்புகளை கர்த்தர் ஒன்று சேர்க்கிறார். சில பிரிவினைகளை கர்த்தர் ஒன்று சேர்க்கிறார். எங்கள் ஆண்டவர் தெளிவாய் சொல்கிறார், குடும்பம் சம்பந்தமாய் பிரிந்து கிடக்கிற சில குடும்பத்திற்குள்ளாக தேவன் ஒரு ஐக்கியத்தை கர்த்தர் கொண்டு வரும்படி விரும்புகிறார்.